தென்றலே மெல்ல பேசு சீரியலோட அப்கமிங் ப்ரோமோவில் கலா இப்போ இளமதி கிட்ட வசமா சிக்க போறாங்க. நம்ம கலா வீட்டில இருந்து ஒரு மொபைல் ஒர்க் ஆகல அப்படின்னு கொண்டு போய் நம்ம நர்மதா கிட்ட கொடுத்து சரி பண்ணி கொடுக்க சொன்னாங்க இல்லையா நம்ம இளமதி. இப்போ அந்த ஃபோனை சர்வீஸ் பண்ணிட்டாங்களாட்டுக்கு. அந்த ஃபோனை வாங்கி ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த ஃபோனில் ஸ்க்ரீன் சேவராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இளமதியோட ஃபோட்டோ தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, இளமதியோட ஃபோட்டோ நிறையா இருக்குது அந்த ஃபோனில். அதுக்கப்புறம் தான் அந்த ஃபோனை வாங்கி பார்க்கும்பொழுது அது அசோக்கோட ஃபோனு அப்படிங்கிறது இளமதிக்கே தெரிய வருது. அப்போ அசோக்கோட ஃபோனு எப்படி கலா கிட்ட போணுச்சு அப்படின்னு சொல்லி சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அசோக்கோட கொலைக்கும் கலாவுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி வேற ஒரு நம்பர்ல இருந்து இளமதி ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அசோக்குன்னு ஒருத்தவங்கள கன்ஸ்ட்ரக்ஷனில் வச்சு கொன்னீங்களே, அதே கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் நானும் இருந்தேன் அப்படின்னு வேற யாரோ பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி இளமதி குரலை மாற்றி பேசுகிறாங்க. கேட்ட உடனே கலாவுக்கு பயங்கரமாக பயம் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இப்படி கலா பயப்படுறத இளமதி தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தான் தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம்.